ஸ்கூல் அண்ட் ஆஃபீஸ் டைமில் டெய்லி மார்னிங் என்ன சட்னி செய்கிறதுன்னு குழப்பமாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம் எல்லாமே. ஃபஸ்ட்டு செய்ய போகிறது மதுரை தண்ணி சட்னி. செய்கிறதுக்கு தேங்காயே தேவையில்லை, தேங்காய் சட்னி மாதிரியே இருக்கும். அப்படியே இது தோசை மேலே ஊற்றி நல்லா பெரட்டி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ இதோட நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா உடச்சி சேர்த்துருக்கேன். இதோட ஒரு துண்டு புளி, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப சவக்க வதக்க வேணாம், லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட நான் 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்ல சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு சட்னியை ஊற்றிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதில் நம்ம பொட்டுக்கல்ல சேர்க்குறதுனால தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம். சூப்பரான தண்ணி சட்னி ரெடி. சிம்பிளாக ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் உள்ள கடலை சட்னி. இது தோசை, இட்லி எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நான் பச்சை கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் வறுத்த கடலை வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சும் செய்யலாம். பச்சை கடலையை ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. அதோட 3 பல் பூண்டு, 3 வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதை எடுத்து ஆற வச்சுட்டு இந்த கடலையோட தோலெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி கடலையோட தோலெல்லாம் எடுத்துட்டு அதை ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இதோட ஒரு சின்ன துண்டு புளி, கல் உப்பு. இப்போ அரைச்சாச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சதை ஊற்றிட்டு தாளித்து விட்டுருங்க. கடுகு கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான். சிம்பிளாக உடனே செய்கிற மாதிரியான சட்னி. இன்னும் நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்கன்னா கடலை ரொம்ப ஈஸி. புதினா மல்லி சட்னி ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். அதோட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட 2 கீத்து அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கையளவு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த ஹீட்லேயே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு தேங்காய், மிளகாவை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா இது தோசை, இட்லிக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, அரை ஸ்பூன் ஜீரகம், கல் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு துண்டு அளவு புளி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட 3 கீத்து அளவுக்கு தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வதக்கிக்கோங்க. அந்த சூட்லேயே அது வதங்கிடும். ஃபஸ்ட்டு பச்சை மிளகா, தேங்காவை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறதையும் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சட்னி ரெடி. அதோட கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடும். ரொம்ப சிம்பிளான கத்திரிக்காய் கோஸ்தோ இது டக்குன்னு செஞ்சிடலாம். இது தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் நான் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 தக்காளி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து குக்கரை மூடி 3 விசில் விட்டுருங்க. இது ஸ்டீமில் அடங்கட்டும். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஸ்டீம் அடங்கியிருக்கும். குக்கர் ஓப்பன் பண்ணி அந்த கத்திரிக்காயையும் தக்காளியும் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ அதில் வதங்கின வெங்காயத்தோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து
தண்ணியில் கரைச்சி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் இறக்குனீங்கன்னா சூடான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். வெங்காய சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 2 தக்காளி, 3-4 வரமிளகா, கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சமாக 1/4 கரண்டி அளவுக்கு நான் இட்லி மாவை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்குனீங்கன்னா வெங்காய சட்னி ரெடி. இது தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வெரைட்டிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.